ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, இந்த சூழ்நிலையில் நீ பணம் இல்லாமல் தவிக்கலாம். ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் என் தங்கமே. ஒருபோதும் நீ கலங்காதே, உன்னை நான் கைவிடமாட்டேன். வாழ்வில் உனக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள். எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை. நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள். உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்கு அந்த பரீட்சை? உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக. பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் அதை செயல்படுத்துகிறாய், அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக. அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான். முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும். அவற்றைத்தான் நான் உனக்கு செய்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு புரிகிறது குழந்தையே, நீ போராடி கொண்டு இருக்கிறாய். உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று. தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலேயே யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய். இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் என் தங்கமே. நீ கலங்காதே. நீ எப்போதும் வாய்மையை கடைபிடிக்க வேண்டும். நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். விசுவாசமும் பொறுமையும் பெற்றிரு. நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னுடனே இருப்பேன். உன் கடமை என்னவென்று நான் சொல்கிறேன் கேள். என் நாமத்தை அனுதினமும் உச்சரித்து கொண்டு வருவதையும் போவதையும் வேடிக்கை பார்ப்பது மட்டும்தான். எதுவும் உன்னால் நடப்பதில்லை என்பதை மனதிலிருத்தி உன் வேலையை பார். அதற்கான பலனை நான் உனக்கு அளிப்பேன். யாரும் யாரையும் நிந்திப்பதால் பயனில்லை என்பதை உணர்ந்து எல்லாவற்றிற்கும் மூல காரணம் உன் தந்தையாகிய நான் என்பதை அறிந்தால் நீ இந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாய். உன் முன் ஒருவரை நிற்க வைப்பதும் செயல்பட வைப்பதும் நானே என அறிந்தால் உனக்கு இந்த துன்பம் இல்லை. ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள். உன் மனம் என்பது எனக்கு தெரியும். உன்னை யார் வெறுத்தாலும் ஒதுக்கி வைத்தாலும் சிறிதும் வருந்தாதே, கலங்காதே. உன் தந்தையாகிய நான் உன்னோடு இருக்கும்போது, உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய நான் காத்திருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது. உன் கவலைகளை என்னிடம் கொட்டு. உன்னை தாங்க இந்த மடி இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த மறுகள்? நீ இந்த துவாரகாமாயின் செல்ல குழந்தை. உன்னை பாராட்டி சீராட்டி தாயாக தாங்க உன் தந்தை இந்த பக்கிரி இருக்க நீ எதற்கும் கலங்கக்கூடாது. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் தங்கமே. தைரியத்தோடும் உறுதியான செயல்பாடுகளாலும் வருவதை எதிர்த்து நில். நிச்சயம் நீ வாழ்ந்து விடலாம்.